சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் ஜூன் மாதம் 8ஆம் தேதி. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் நம்மை தம்முடைய ஊழியராக ஏற்படுத்துவதற்காக பல சோதனைகளை கொண்டு வருவார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் எலியா எலிசாவுடன் கில்காலிலிருந்து சென்றதை நாம் பார்க்கின்றோம். கில்கால் என்றால் புரட்டி போட்டார். யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம். கில்காலில் எலியா எலிசாவிடம் ஊழியமானது பயனுள்ளதாகவும் பலனளிக்கவும் விரும்பினால் நாம் நிந்தையிலிருந்து விடுபட வேண்டும். சில பாவம் அல்லது தோல்வியின் மூலம் நாம் கர்த்தருடைய நாமத்திற்கு நிந்தையை கொண்டு வரலாம். ஆனால் நாம் நம்மை தாழ்த்தி நமது அசுத்தத்தையும் குறைபாட்டையும் பலவீனத்தையும் அறிக்கையிட்டு விசுவாசத்தினால் வெளியேறப்பெற்ற இரத்தத்தை சுத்திகரிப்புக்காக எடுத்துக்கொண்டால் நமது நிந்தை நீக்கப்படும். இப்போதும் நாம் நம்மை நாமே தண்டிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தொடர்ந்து தாழ்த்த வேண்டும். அவருடைய மன்னிப்பை கேட்க வேண்டும். அதே நேரத்தில் நம் இருதயங்களை ஆராய்ந்து உள்ளான பலவீனம் அல்லது கரையை காட்டும்படி அவரிடம் நாம் கேட்க வேண்டும். தோல்வி, சிந்தனை, வார்த்தை அல்லது செயலில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவைகளை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அடுத்தது எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். பெத்தேல் என்றால் பரலோக வீடு, தேவனுடைய வீடு என்ற அர்த்தம். நீங்கள் ஒரு கட்டடத்தை தேவனுடைய வீடு என்று அழைக்காதீர்கள். இதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். நம்முடைய ஊழியம் பயனுள்ளதாகவும் அவருடைய சேவையில் பலனளிக்கவும் விரும்பினால் தேவனுடைய வீடு என்றால் என்ன, அதை கட்டுவதில் நம் பங்கு என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். சபை என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தாபனங்கள், பிரிவுகள், ஐக்கியங்கள் அல்லது மக்கள் குழுக்களை உருவாக்க தேவன் நம்மை அழைக்கவில்லை. தேவன் தனது வீட்டை கட்டி எழுப்புகிறார். 1 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தின்படி அவர் ஒரு ஆவிக்குரிய வீட்டை விரும்புகிறார். கிறிஸ்துவின் இரத்தத்தால் ஜீவனுள்ள கற்களாக நாம் மாறுகிறோம். இதுவே நம்மை கொண்டு தேவன் கட்ட விரும்பும் ஆவிக்குரிய மாளிகையாகும். எபேசியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 20 மற்றும் 22வது வசனம் வரை. மேலும் எபிரேயருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் அந்த வீடு அவருடைய வாசஸ்தலமாக இருக்கிறது. அவருடைய வீடு தேவ திட்டத்தின்படியும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ற கன்மலையின் அடித்தளத்தின் மீது கட்டப்பட வேண்டியது அவசியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமைத்துவத்தின் கீழ் நாம் அவருடைய உடன் வேலையாட்களாக அவருடைய சபையை கட்டி எழுப்பலாம். நாம் தேவனுக்கு உண்மையுடன் ஊழியம் செய்ய தொடங்குவதற்கு முன் அவருடைய ஆவிக்குரிய வீட்டை பற்றிய உண்மையான வெளிப்பாட்டையும் புரிதலையும் நாம் பெற்றிருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். சபை என்றால் உண்மையில் என்ன, அது பற்றிய தேவனுடைய எண்ணங்கள் மற்றும் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ள பல மாதங்கள் மற்றும் ஆண்டுகள் ஆகலாம். எங்கே சமாதானம் இருக்கிறதோ அங்கே அவர் வாசம் செய்ய விரும்புகிறார். நமது ஊழியத்தின் மூலம் சபை கட்டி எழுப்பப்படாவிட்டால் நமது ஊழியம் தேவனுடைய பார்வையில் மரம், வைக்கோல் மற்றும் புல் போன்றவை. இவை முற்றிலும் வீணாகும். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதில் நம்முடைய உண்மையான பங்கை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எலிசாவின் சிநேகிதர்கள். ஆனால் அவர்கள் எலிசாவை அதைரியப்படுத்தினார்கள் என்பதை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கிறோம். நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் தோழர்கள் நம்மை தடுக்க முயற்சிப்பதை நாம் அடிக்கடி பார்க்கலாம். நாம் உண்மையிலேயே அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து முழு மனதுடன் தேவனுக்கும் அவருடைய வீட்டின் நன்மைக்காகவும் ஊழியம் செய்ய விரும்பினால் மாம்சமான உறவுகளிலிருந்து நாம் நம்மை பிரித்து வைக்க வேண்டும்.